ஆவியிலே அனலாயிருங்கள். அற்புதமான வார்த்தை. ஆவியிலே அனலாயிருக்கிற அனுபவம் இது. எனக்குள்ள ஆவியானவர் அவர் வந்துட்டாரு, நான் பெற்றுக்கொண்டேன், சண்டை போனேன், நான் பாட்டு பாடினேன், ஒரு செய்தி கேட்டேன், என்னை ஆவியானவர் நிரப்பினார் என்று சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்வது அல்ல. ஆவியிலே அனலாய் இருக்கிற அனுபவம். எப்படி ஆவியில் அனலாய் இருப்பது? ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் தான் இதற்கு முக்கியம். பிரியமானவர்களே, எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார், என்ன அபிஷேகிச்சுட்டாருன்னு சொன்னா நான் அதோட கூட திரும்ப அடுத்த கூட்டத்துலதான் இந்த ஆவியானவரை சந்திப்பேன், இந்த ஆவியானவரால் நிரப்பப்படுவேன். அப்படின்னா பாருங்க, உள்ள இருக்கிற ஆவியானவரை நான் குளிர விடுகிறேன். இந்த ஆவியானவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்போதும் அது தொடர்ந்து அந்த நெருக்கமா இருந்தால்தான் எனக்குள்ளாக அந்த அனல் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க ஆவியிலே அனலாய் இருப்பீர்கள். ஆவியில அனலா இருக்கும் பொழுதுதான் எந்த பாவமும் உங்களை தொடாதபடி ஆண்டவர் உங்களை காக்கிறதை நீங்க பார்க்க முடியும்.